நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல், அடுத்து வர இருக்கும் சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான கூட்டணி மாற்றத்திற்கான விதையா அச்சாரமா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பரந்தாமன், தலித்துகள் எங்கள் சம்பந்தி உறவினர்கள், இன்னும் நிறைய வார்த்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களால் வரக்கூடிய வார்த்தைகள். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் ரவீந்திரன். அந்த தொகுதியில் திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவருடைய வாக்குகள் மிக மிக குறைவு. பொதுவாக மற்ற இடைநிலை சாதிகளினுடைய வாக்குகளை பெறுவது என்பதும் சிரமமான காரியம் என்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை ஒரு சுமையாகவே கருதுகிறார்கள் திமுக. அதனால தான் அறிவாலயத்தில் இருக்கின்ற பொழுது வந்த வேட்பாளரை கூட அவர்களிடம் அறிமுகப்படுத்தவில்லை. இவர் எங்களுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை என்று சொன்ன பிறகும் கூட அது குறித்து எந்த வாயும் திறக்கவில்லை. கனிமொழிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது எல்லா மாற்றுக் கட்சிகளையும் சேர்ந்தவர்களையும் நேரில் சென்று சந்தித்தார்கள் திமுக உறுப்பினர்களும் தலைவர்களும். அதை விமர்சிக்கவில்லை. அது அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய நான் சொல்றது இல்லை. அது அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்று வருகின்ற பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளிடம் ஒரு மனம் திறந்து அல்லது வாயை திறந்து வாய்ப்பு கேட்கவில்லை, தங்களுக்கான ஆதரவை கேட்கவில்லை என்பதே நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புற மாதிரியான ஒரு சூழல் தானே இது? இல்லை, அது முற்றிலும் தவறு. நம்மளுடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் அவர்கள் சொன்னது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஒன்றை நீங்கள் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். அதாவது அந்த திருவரங்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் நின்ற ஒரு தொகுதி. அது ஒரு கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருந்தால் கூட்டணி யார் நின்றார்களோ அவர்களை அழைத்து கொடுத்து பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். இரண்டாவது, ஒரு கட்சியை விட்டுவிட்டு மற்ற கட்சிகளை அழைத்து பேசி பிறகு கேண்டிடேட்டை அறிமுகம் செய்திருந்தால் அந்த கேள்விகள் எழலாம். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இடம். கடந்த தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளர் இருந்தார். எனவே இது ஒரு இடைத்தேர்தல் என்கிற பட்சத்தில் திமுகவுடைய வேட்பாளர் என்பது திமுக வேட்பாளரை தலைவர்கள் அறிவித்தார்கள். ஆக ஒரு பிரஸ்ஸை கூப்பிட்டு தான் அனைவரும் அமர வைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்பது கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொல்லிவிடுகிறேன், இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய பதில் வேண்டும் அல்லவா? பொதுவான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் தலைவர் அவர்கள் என்று சொன்னீர்கள். பொதுவான கோரிக்கைகள் வைத்திருக்கிற பொழுது எல்லாரும் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஜனநாயகம் தழைக்க வேண்டும், இந்த நடக்கின்ற இந்த அரசாங்கத்தை பற்றின விமர்சனங்கள் இருப்பதை மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்ற ஒரு பொது நோக்குத்தான் கலைஞர் அவர்கள் தலைவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆக அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் ஒன்றும் பிக் அண்ட் சூஸ் எதுவும் கிடையாது. இது திமுகவுக்கு உண்டான இடம். திமுகவுடைய வேட்பாளரை அறிவித்தார். தேர்தலில் திமுக போட்டி அதுக்குள்ளே நான் போறேன். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் எங்களுடைய ஆதரவை அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் ஆதரவை விரும்பவில்லை என்றுதானே பொருள். நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா அரசியல் தலைவர்களிடம் சென்று கேட்டுவிட்டு இவர்களை கேட்கவில்லை என்று சொன்னால் அது பரவாயில்லை. இது பொறுத்தவரையும் இதே கட்சிகள் கூட இது ஒரு பொது தேர்தல் வருகிற பொழுது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கு. ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்திகள் அல்ல. உங்களுடைய பார்வையில் உங்க சைட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும், திருமாவளவன் பக்கத்தில் இருந்து அவர் இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று சொன்னதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நீங்க அது அவர்களிடம் இல்ல, என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது அவர்கள் கூட்டணி மாறுவதற்கான முடிவை எடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். கூட்டணி மாறி இருந்தால் உடனடியாக அவர்கள் நான் இவர்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம், இவர்களுக்கு ஆதரவு தளிக்கிறேன் சொல்லியிருக்கலாம். இவர்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற பட்சத்தில் ஆக இந்த அரசை அவர்கள் விரும்பவில்லை, ஒரு நல்ல கேண்டிடேட் வர வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு அவர் வாக்களிப்பார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறதா வரவேற்கிறோம். அதாவது டாப் கீர்ல இருந்து நியூட்ரலுக்கு வந்தா அடுத்து டாப் கீர் போட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் கீர் போடுவாங்க. இது வண்டி ஓட்டும் போது அது தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியில் வந்துட்டாங்கன்னா அடுத்து வேற ஃபர்ஸ்ட் கியர் போட போறாங்க அர்த்தம். இது வெளிச்சமானது. சமாளிக்கிறது என்பது வேறு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் கியர் யார் பக்கம் போடுவாங்கங்கிறது உங்களுடைய அபிமானம். அதுக்கு எங்க முறைப்படி போடுவாங்க. இல்ல அதுதான் கேக்குறேன். முறைப்படி போடுவாங்க. ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. டாப் கியர் முதல் கியர்ங்கறத விட இல்ல அண்ணன் அண்ணனுக்கு ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க. டாப் கியர் முதல் கியர்ன்றதை விட அங்க இன்ஜினே ஆஃப் ஆயிருக்குது. அரசியல் வாழ்க்கையே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவருடைய தலைவருக்கு. இல்ல அதனால நான் ஒன்னு சொல்றேன். ஒரு கியர் இருக்கிறது. அவர் அட்வொகேட், அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். சட்டம் என்பது இருட்டறை. அது சில காலம் தூங்கும், ஓய்வு கூட எடுக்கும், ஆனால் செத்து விடாது. ஏற்கனவே அவர் எம்எல்ஏவே நிற்க முடியாது அப்படின்னு பண்ணவர் கருணாநிதி.
எம்எல்ஏவை நின்று காட்டினார். எம்எல்ஏ நிற்காத நேரத்திலேயே அவர் முதலமைச்சரானார். எம்எல்ஏ நிற்காத போது எப்படி முதலமைச்சர் ஆகலான்னு கேட்டார். எப்படியாவது எடுத்துங்க, நாங்க சொல்றோம். நீங்க இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க அவர் சொன்னதுக்காக மறுப்பு சொல்லுங்கிறதுக்காக தான் அனுமதித்தேன். நான் 2 பேருக்குமே வைக்கிற வாதம், அந்த ஊழல் அந்த தொடர்பான குற்றச்சாட்டுகளை குறித்து கண்டிப்பா விவாதிக்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் தப்பு இல்ல, சரி. ஆனால் அதை விவாதிக்க தொடங்கிவிட்டால் அவர்கள் திருப்பி உங்களுடைய பட்டியலை ஆரம்பிப்பார்கள். இதில் யார் சரி யார் தவறு என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கணும், அதுக்குள்ள போக முடியாது. ஆனால் பட்டியல் மாறி மாறி 2 பக்கமும் பரஸ்பரம் வாசிக்கப்படும், அதில் நேரம் கடந்துவிடும். நான் அதற்குள் போக விரும்பல. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, வரக்கூடிய 2016 தேர்தலை முன்வைத்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? அப்படி எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த காய்கள் எந்த திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க தேமுதிக இன்றைக்கு பாஜகவிற்கு வெளிப்படையாக ஆதரவை அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இதை குறித்து உங்களுடைய பார்வை? தேமுதிக ஏற்கனவே சொன்னது, அதிமுக கழகத்தில் இருந்து அது வெளியே எதிர்க்கட்சி நிலைக்கு கொண்டு வந்து அதிமுக விட்டது. அதற்கப்புறம் அது ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆகவே தான் இடையில் நடைபெற்ற தேர்தலிலெல்லாம் தேமுதிகவை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு தான் கூட்டு என்று சொல்லி கொண்டிருந்தார். அது பல்வேறு வகையில் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி டெல்லியில் ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டில் கருணாநிதி தான் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டதோ, அதுபோல் பாஜக டெல்லியில் எப்படி என்ன செய்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் என்று சொன்னால்தான் கூட்டணி என்று அவர் ஓப்பனாக சொல்லிவிட்டார். இதுதான் நடந்துவிட்ட கதை. ஆகவே அவர் முதல்வருடைய வேட்பாளர் தகுதியிலே நிற்கிறார், அந்த எண்ணத்திலே நிற்கிறார். பாமக அப்படி நிற்கிறது, தேமுதிக அப்படி. ஆனா இப்ப இங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்த மறுப்பு இல்ல. ஐயா கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் கூட கூட்டணியில நான் தான் முதலமைச்சர் ஆவேன், அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் ஆனா 2 தடவை தான் முதலமைச்சர் ஆவேன், அதுக்கு பின்னால என் கட்சியில வந்து நான் ஆள மாட்டேன் அப்படின்னு இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய இது இல்லையே, நாங்க ஒன்றும் சொல்லலையே, தாராளமா ஆகட்டும், அது ஒன்றும் இல்லை, ஞாபகப்படுத்துங்க. அப்படி நாம பார்க்கல, அது மாதிரி படிக்கல. அரசியல் நடத்துவது ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த நாற்காலியை நோக்கித்தான் தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள் அப்படிங்கறத மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது பாஜக ஒருவேளை சரத்குமார் போட்டியா கூட இருக்கலாம். இதுக்கு பேரு தான் குயிக்தி புத்திங்கன்னு பேரு. அப்ப நான் என்ன சொல்றேன், தேமுதிக கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. காரணம் அவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்து வாக்குகளின் அடிப்படையில் திமுக விட முன்னணியில் இருக்காங்க. மற்றவங்க யாரோ சொன்னாரு இவர் வாக்குகளின் அடிப்படையில் வாக்குகளின் அடிப்படையில் தேமுதிகவையும் பாஜகவையும் அவர் ஒப்பிட்டு அவர் அங்க காங்கிரஸையும் திமுக ஒப்பிட்டார். அந்த அடிப்படையில் தான் ஒப்பிடுகிறார். நம்ம எஸ் பாலாஜி நம்மோடு தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். திரு பாலாஜி வணக்கம். என்ன காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதில்லை என்று முடிவு செய்தீர்கள்? செந்தில் அவர்களுக்கு முதல்ல ஒரு விஷயம், இந்த இடைத்தேர்தல் முடிவை வைத்து நாட்டுல வந்து அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய அரசியல் நிலவரங்களையோ அல்லது வந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகளையோ வந்து கணிக்க முடியாது அல்லது அதற்கு தொடர்பு இருக்காது என்பதுதான் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கடந்த முறை கூட திமுக ஆட்சி காலத்துல பெண்ணாகரத்துல அதிமுக வந்து பிணைத்தொகை டெபாசிட்டே இழந்தாங்க. ஆனா வந்து மறுபடியும் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இடைத்தேர்தலை பொறுத்தவரை தொடர்ந்து அது பை எலெக்ஷன் என்கின்ற அளவிலேயே வந்து வாங்கப்படுகின்ற ஒரு முடிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிலை. இப்ப இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் மிக தெளிவாகவே வந்து அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டி என்று அறிவித்த நிலையில வந்து எல்லாருமே வந்து தனித்து போட்டியிட்ட ஒரு சூழல் இருந்தது. ஆனா அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெறுகின்ற சூழல் ஏற்பட்டது. இது வந்து அந்தந்த தேர்தலின் போது எடுக்கப்படுகின்ற முடிவு. கூட்டணி என்பது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்க இருக்கக்கூடிய கூட்டணி என்பது அது ஒரு அலையன்ஸ் என்பதை விட ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்கிற அளவுல தான் வந்து கூட்டணிகள் அமைவது வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த முறையான ஒரு வேண்டுகோளும் இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையில தான் வந்து நாங்க வந்து யாருக்கும் வந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை. உடனடியாக வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில போட்டிட்டு ஒரு எதிர்மறையான ஒரு செயல்லையோ அல்லது வந்து வேற ஒரு
முடிவையோ எடுக்கல. அவர்கள் கேட்கவில்லை, நாங்கள் ஆதரவை வழங்கவில்லை என்பதாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அங்க பேச்சே இல்லை. அங்க பேசிய ஒரு தோழர் கூட அதுக்கு வந்து பல்வேறு காரணங்களை திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி நினைக்கிறது அப்படி நினைக்கிறது திரு பாலாஜி கேட்கவில்லை என்பதற்கான காரணம் திரு பாலாஜி அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே அனைத்து தரப்பு மக்களையும் கொண்ட ஒரு இயக்கம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். பாலாஜி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு சதவீதம் மிக அதிகமாக இருக்கிறது. அதையும் நான் மறுக்கிறேன். அவர்கள் வந்து எந்த கணக்கை வச்சு 2000 ஓட்டுலாம் எதை வச்சு சொல்றாங்களா தெரியல. தவறான ஒரு கருத்து. எங்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் பொதுவா வந்து இந்த தேர்தலில் எந்த இடைத்தேர்தலா இருந்தாலும் அது திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதுல வந்து பல்வேறு விதமான நிலைகளை வந்து அவர்கள் எடுத்தார்கள். தேர்தல் வந்து சரியா நடைபெறவில்லை என்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பொது தேர்தல்களிலே வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில வந்து மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய இயக்கம் திரு பாலாஜி இல்ல என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது என்ன, அவர் திமுக தரப்பில் சில விளக்கங்களை சொன்னார் அப்படின்னீங்க. உங்களுடைய தரப்பில் அவர் ரவீந்திரன் துரைசாமி ஒரு வாதத்தை வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை ஒரு சுமையாக கருது தொடங்கிவிட்டது திமுக, அதனால் இறக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களிடம் வெளிப்படையாக ஆதரவு கேட்காமல் போனதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிறுத்தைகள் ஒரு சுமையாக யாருக்குமே இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் தான் மற்றவர்களை சுமந்து நாங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறோம் என்பது நடைமுறை உண்மை ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலை இன்றைக்கு வந்து கட்சி வந்து பல்வேறு வகையில சீரமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இடைத்தேர்தல்களில் வந்து பெரிய மாற்றம் நிகழ்ந்தது என்று சொன்னால் 63 பாவு சண்முகம் வெற்றி பெற்று ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு தொண்டாமுத்தூரின் அழகநாயகி வெற்றி என்பது பேசப்பட்டது. அதற்கு பிறகு பெரிய மாற்றங்கள்லாம் இடைத்தேர்தலில் நிகழ்ந்து விடல. கடைசியா வந்து எதிர்கட்சி வெற்றி பெற்றது என்று பார்த்தால் நத்தம் தொகுதியில் அது கூட பாராளுமன்றத்திற்கோடு நடைபெற்ற இடைத்தேர்தல வந்து நத்தத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றார்கள். இது வந்து இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு பாலாஜி, நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். பாலாஜி இணைப்பில் இருங்க, நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன். அவர் சில விஷயங்கள் உங்களுடைய கருத்தில் அவர் மாறுபடுகிறார். சொல்றேன். அதாவது வந்து இந்த கருத்து வந்து அவங்க தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவன தலைவர் திருமாவளவனே சொன்னதுதான். எங்களை வந்து கேட்கலங்கிறது வந்து அவங்க சொன்னாப்புல. மேலும் வந்து இந்த மக்களவை தேர்தல் டைமில் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு குடும்பாவை எரிச்சு தான் 2வது சீட்டை வாங்கினாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் எப்படி அது நடந்ததுங்கிற விஷயமும் எல்லாமே வெளிப்படையாக தெரியும். அப்படி பல கசப்புகள் திமுக பக்கத்தில் இருக்குது. அதனோட பின்விளைவுகளை தான் அவங்க வந்து ஆனந்த் வந்து அறிவாலயத்தில் இருந்தும் கூட திருமாவளவன் அங்கே இருந்தும் கூட திருமாவளவன்ட்டு ஆதரவு கேட்காமல் அவங்க இது பண்ணது. ஒரு பெரிய கட்சிக்கு சின்ன கட்சி எப்படி வெளியே அனுப்புறதுங்கிறது வந்து தெரியாத விஷயம் அல்ல. இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 2001 தேர்தலில் அதிமுக பாமக வெற்றி பெற்ற பிறகு அடுத்தால வந்து தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளை வந்து திமுக கலத்தி விட்டுட்டாங்க. பாமக கூட கூட்டணி வச்சு அவங்களுக்கு சேலம் மாநகராட்சியை கொடுத்தாங்க. இதெல்லாம் பாலாஜிக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தை கருதுறாங்க. நான் விடுதலை சிறுத்தைக்கு பலம் இல்லைங்கிற கருத்தை நான் சொல்ல வரல. திமுகவில் அப்படி ஒரு சைக்கு இருக்குது, மனநிலை இருக்குது. இதை நான் சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனே சொல்றார். தொடர்ந்து பேசலாம். பாலாஜி அவதற்கான மறுப்பு, அவர் திமுக அப்படி நினைக்கிறது, நான் அப்படி நினைக்கவில்லை என்பதற்கான சில கடந்த கால உதாரணங்களையும் வைத்து சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.